திருவண்ணாமலை மாவட்டம் சின்னஞ்சிறு கிராமத்தில் விருதுகளும் சான்றுகளும் வாங்கி குவிக்கும் சகோதரிகள், தமிழக முதல்வருக்காக ஏங்கி தவிக்கும் சகோதரிகள். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா ஆவண்யாபுரம் கிராமம். இந்த சின்னஞ்சிறு கிராமத்தில் விவசாய கூலி தொழிலாளி சரவணன் ரேவதி தம்பதிகள் வசிக்கின்றனர். இவர்களுக்கு சங்கீத பிரியா, திருக்குறள் செல்வி சஹானா, சபரீசன் என 2 மகள்கள், 1 மகன் உள்ளனர். மூத்த மகள் சங்கீத பிரியா செய்யாறு அறிஞர் அண்ணா கலை கல்லூரியில் BA தமிழ் 2ஆம் ஆண்டு பயில்கிறாள். அதேபோல இளைய மகள் திருக்குறள் செல்வி சஹானா 12ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். மகன் சபரீஷ் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அனைவருமே அரசு பள்ளி கல்லூரியில் படித்து வருகின்றனர். இவர்கள் மூவரும் குத்துச்சண்டை, சிலம்பம், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, நாடகம், கவிதை எழுதுதல் என பல்வேறு துறைகளில் சாதனைகளை படைத்து வீடு முழுவதும் சான்றுகளும் கேடயங்களும் வைக்க இடமில்லாமல் குவிந்து கிடக்கின்றன. மொத்தத்தில் சொல்ல வேண்டுமென்றால், வீட்டுக்குள் கேடயம் இல்லை, கேடயத்திற்குள் தான் வீடு இருக்கிறது. சின்னஞ்சிறிய வீட்டில் இருக்கக்கூட இடமில்லை. ஆனால் இவர்கள் சான்றுகளும் கேடயங்களும் நம்மை பிரமிக்க வைக்கிறது. இவர்கள் சென்னை நேரு ஸ்டேடியம், JJ ஸ்டேடியம், மணிப்பூர், குஜராத், அசாம் என பல்வேறு மாநிலங்களில் சென்று சாதனை படைத்துள்ளனர். இவர்களுக்கு கவிதை, கதை விருதுகளை நக்கீரன் ஆசிரியர் கோபால், கல்வித்துறை பிரின்ஸ் கஜேந்திரபாபு ஆகியோர் பாராட்டி பரிசுகளை வழங்கியுள்ளனர். இவர்கள் சாரண சாரணியர் இயக்கத்திலும் செயல்பட்டு சாதனை படைத்து வருகின்றனர். விரைவில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் ராஜ் புரஸ்கார் விருது பெற உள்ளனர். மாணவி திருக்குறள் செல்வி சஹானா 1330 திருக்குறள்களை செம்புத் தகடுகளில் தொடர்ந்து 11.15 நிமிடங்களில் எழுதி சாதனை செய்து தமிழக முதல்வர் MK ஸ்டாலினிடம் ஒப்படைக்க கடந்த 14 மாதமாக காத்து கிடக்கிறார். தான் எழுதிய திருக்குறள் செப்பு தகடுகள் மியூசியத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் இவரது ஆசையாம். MLA, MP, கலெக்டர் என அனைவரிடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை யாரும் தமிழக முதல்வரை சந்திக்க வழிவகை செய்யவில்லை என்பது இந்த கிராமப்புற மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் ஏக்கமாகவே உள்ளது. படிக்கும்போதே சிலம்பம், பாக்ஸிங், குத்துச்சண்டை, ஓவியம் போன்ற பல கலைகள் மற்றும் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவியம் இந்த போட்டி அனைத்திலும் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளேன். பாக்ஸிங் மேட்ச்ல அசாம்ல தங்கப்பதக்கம் வென்றுள்ளேன். நேரு ஸ்டேடியத்தில் ஓவியம் போட்டியில் 2ஆம் இடம் பிடித்துள்ளேன். சிலம்பம் போட்டியில் சென்னையில் JJ ஸ்டேடியத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். கோயம்புத்தூரில் கேலோ இந்தியா மேட்சில் முதலிடம் பிடித்துள்ளேன். எவ்வளவு விருது வாங்கியிருக்குமா? 68 சான்றிதழ் வழங்கியுள்ளேன். வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப செய்யறது இல்ல, கூலி வேலைக்கு தான் போயிட்டு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சு இவ்வளவு அளவுக்கு பெருமை வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. என் பெயர் திருக்குறள் செல்வி சஹானா. நான் 12ஆம் வகுப்பு பெரணமல்லூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகிறேன். என்னுடைய சாதனைகள் எல்லாத்துக்குமே அப்பா தான் காரணம். அப்பாவுடைய மோட்டிவேஷன் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் இவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்க மாட்டேன். அவருடைய சின்ன சின்ன தூண்டுகோல் தான் எனக்கு இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் செய்கிறதுக்கு என்னை தூண்டிவிட்டது. 1330 திருக்குறளையும் சென்னையில் தாமஸ் அப்படின்ற ஐயா ஒருத்தர் இருந்தார். அவர் வண்ணத்து பூச்சிகள் குழந்தைகள் படைப்பாளிகள் தளம் அப்படின்ற குரூப் மூலயமா நாங்கள் கொரோனாவில் அதில் ஆட் ஆனோம். அப்பத்துலேருந்து கவிதை எழுதும், கட்டுரை எழுதுறதும், ஓவியம், அப்புறம் பேச்சு, பாட்டு, கரகம், சிலம்பம், அப்புறம் பாக்ஸிங் இது எல்லாமே கற்றுக்கணும். சிலம்பம் மற்றும் கராத்தே எங்களுக்கு பயிற்சியாளர் திரு பெரியசாமி. நாங்கள் இதுக்காக பள்ளியிலிருந்தும் நாங்கள் லெட்டர் அனுப்பிச்சிட்டோம். அப்புறம் சில அதிகாரிகள், MP, MLAக்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தோம். இதுக்கு எப்படி நாங்கள் ஐயாவை சந்திக்கிறதுன்னு தெரியல. யாராச்சும் முடிஞ்சால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயாவை பார்க்குறதுக்கு. அப்பா சின்ன வீடு தான் கட்டியிருக்காரு. அந்த சின்ன வீட்லேயே எங்களுக்காக இடம் ஒதுக்கி இவ்வளவு விருதையும் வைப்பதற்காக இடம் ஒதுக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல்
நான் வந்து சிங்கப்பெண் விருது பாண்டிச்சேரி முதலமைச்சர் கைகளால் வாங்கியிருக்கேன். சிறந்த மாணவி என்ற விருது ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் பேரன் ஐயா அவர்களின் கையால் வாங்கியிருக்கேன். அப்புறம் 10 நிமிஷத்தில் 1311 திருக்குறள் ஒப்பிச்சு உலக சாதனை பண்ணியிருக்கேன். நான் 1330 திருக்குறள் செம்பு தகடில் எழுதுனதுக்காக ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு இளம் சாதனையாளர் என்ற விருதும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீ எந்தெந்த மாநிலம் போயிருக்கீங்க? ஜார்க்கண்ட் மட்டும்தான். உங்க குடும்பத்தில் நீ மட்டும்தான் சாதனையாளரா மற்றவங்களா? சொல்லு சொல்லு. என்னுடன் பிறந்த அக்கா தம்பி இருவருமே வந்து சாதனையாளர்கள் தான். எங்களுக்குள்ள போட்டி அதிகமாக இருக்கும். நீ வந்து 62 சான்றிதழ்னா நான் 68. அப்போ அடுத்த டைம் வந்து நான் வந்து நிறைய சான்றிதழ் வாங்கணும் அப்படின்ற போட்டி போட்டுன்னு படிப்போம். விளையாட்டுலேயும் போவோம், மற்ற துறைகளிலும் போயிட்டு சாதிப்போம். அதுக்கு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்பா வந்து சின்ன வீடு தான் கட்டியிருக்காரு. அந்த சின்ன வீட்லேயே எங்களுக்காக இடம் ஒதுக்கி இவ்வளவு விருதையும் வைப்பதற்காக இடம் ஒதுக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சிங்கப்பெண் விருது பாண்டிச்சேரி முதலமைச்சர் கைகளால் வாங்கியிருக்கேன். சிறந்த மாணவி என்ற விருது ராமேஸ்வரத்தில் அப்துல் கலாம் பேரன் ஐயா அவர்களின் கையால் வாங்கியிருக்கேன். அப்புறம் 10 நிமிஷத்தில் 1311 திருக்குறள் ஒப்பிச்சு உலக சாதனை பண்ணியிருக்கேன். நான் 1330 திருக்குறள் செம்பு தகடில் எழுதுனதுக்காக ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு இளம் சாதனையாளர் என்ற விருதும் எனக்கு கொடுத்துருக்காங்க. நீ எந்தெந்த மாநிலம் போயிருக்கீங்க? ஜார்க்கண்ட் மட்டும்தான்.